அரசு பள்ளி மாணவர்கள் எதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்னா, நீட் தேர்வு வந்த பிறகு முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மருத்துவ மாணவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். ஏழை மாணவர்களுடைய கனவு என்பது இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி மருத்துவ கல்லூரினாவே தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை திறந்து அதன் மூலம் அதிக மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில படிக்க முடியும். இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, தமிழகத்திற்கு எதிரானவர் திரு நரேந்திர மோடி. உண்மை என்ன? பாரதத்தில் எங்கும் ஒரே நேரத்தில் 11 மருத்துவ கல்லூரிகள் திறக்கப்படவே இல்லை. தமிழகத்தில் மட்டும்தான் திறக்கப்பட்டது. கல்விக்கான நிதியை தரலன்னு இந்த 2000 கோடி ரூபாய்களுக்கே கதையை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். தமிழக பட்ஜெட்ல 50,000 கோடி ரூபாய்களுக்கு மேல கல்விக்கான நிதி இருக்கு. 50,000 கோடி ரூபாய்களுக்கு மேல நிதி ஒதுக்குற தமிழக அரசு 2000 கோடி ஒதுக்காதனால பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு விடுமா? இது எவ்வளவு பெரிய போலித்தனம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவதற்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இவர்கள் தந்திரத்தை சொன்னாங்களே தவிர அரசியலுக்காக எதையுமே செய்யல. செங்கல்லை கையில் வைத்துக் கொண்டு எங்கே எய்ம்ஸ் கேட்டாங்க. எய்ம்ஸ் இன்றைக்கு தயாராகி விட்டது. நீங்க மதுரைக்கு போனா பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வருடத்துல மருத்துவர்கள் அங்க அமர்ந்து பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. சோ அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப இவர் கையில பிடிச்ச செங்கல் திருட்டு செங்கல்னு ஆகி போயிருச்சா இல்லையா? அதே மாதிரி தான் இவர் நீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது பொய்ன்னு ஆயிருச்சா இல்லையா? முட்டைன்னு கையில முட்டையை வச்சுக்கிட்டு சொன்னாரு. இப்ப இவர் கையில என்ன இல்ல, புளியா கொட்ட கூட கிடையாது. மக்களை ஏமாத்துகிற வாக்குறுதி தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா? நீங்க பத்திரிகை படிக்கிறதுல நினைக்கிறோம். கடந்த 6 மாதத்திற்கு முன்னாலே மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்ய. இந்த கேள்வி கேட்பதற்கு உண்டான காரணம் என்னன்னா, இன்னமுமே ஊடகங்கள் அண்ணாமலையை சுற்றி தான் அதிகம் சுழண்டுகிட்டு இருக்கு. ஊடகங்களை நம்பி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யலங்க. அண்ணாமலை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்காக எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. அதன் மூலமா நான் சமாதானமாய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருகிறேன் என்று திரு டிடிவி அவர்கள் சொன்னால் ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மையினர் பிரிவு மற்றும் தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் நல்லா இருக்கேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் கலந்திருந்தாங்க. அதுல இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மக்கள் கிட்ட அந்த கல்வி போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வடிவம் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு அதனுடைய மாற்று வடிவம் தான் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கு துரோணாச்சாரியர்லேருந்து ராஜகோபாலாச்சாரியர் வரைக்கும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதைகள்லாம் உதாரணமாக சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதனுடைய மாற்று வடிவம் தான் புதிய கல்விக் கொள்கையா? புதிய கல்விக் கொள்கைனா என்ன, அது ஏன் தமிழக மக்களை பாதிக்குதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு குறை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா, பிராமணர்களை மையப்படுத்தி பிராமணர்கள் தான் படிக்கணும், மற்ற சமூகங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்தது. அதைத்தான் நிகழ்காலத்தில் கொண்டு வராங்க என்பதைத்தான் அவர் துரோணாச்சாரியரிலிருந்து கோபாலாச்சாரியர் வரைக்கும் ஒரு கதை சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதே கதையை தான் நீட்டுக்கும் சொன்னீங்க. நீட் என்பது கொண்டு வந்து விட்டால் ஏழைகள் படிக்க முடியாது, ஏழை மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. 2014-15 நீட் என்பது இங்க இல்ல. தமிழகத்துல 38 பேர் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவத்திற்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு 2024-25 632 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, 38 பெருசா 632 பெருசா? இதை தான் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். 632, சென்ற வருடம் 636, இப்படி ஒவ்வொரு வருடமும் 600 தாண்டி இருக்குது, அங்க 40 தாண்டல. இதுதான் நம்ம கேட்கிறோம். அரசு பள்ளி மாணவர்கள் எதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்னா, நீட் தேர்வு வந்த பிறகு முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு
மருத்துவ மாணவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். ஏழை மாணவர்களுடைய கனவு என்பது இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி மருத்துவ கல்லூரினாவே தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை திறந்து அதன் மூலம் அதிக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும். இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல தமிழகத்திற்கு எதிரானவர் திரு நரேந்திர மோடின்னு. உண்மை என்ன? பாரதத்தில் எங்கும் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படவே இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் திறக்கப்பட்டது. இவர்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் இங்கெல்லாம் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வருது. அப்ப தமிழகத்திலேயும் அதிகபட்ச மருத்துவக் கல்லூரிகள் திறந்தார். அங்கெல்லாம் திறந்திருக்கணும், அங்கதானே வாக்கு வங்கியை பார்க்கணும். அப்படி கிடையாது. நாம் எதிரிகள் அப்படின்னு யாரையுமே பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மாநிலம் முன்னேறுகிறது என்றால் கூடுதலாக அதை முன்னேற்றுவதற்கான வழியை பார்க்கணும். அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார். அதே மாதிரி கல்விக்கான நிதியை தரலன்னு இந்த 2000 கோடி ரூபாய்களுக்கே கதையை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். தமிழக பட்ஜெட்ல 50,000 கோடி ரூபாய்களுக்கு மேல கல்விக்கான நிதி இருக்கு. 50,000 கோடி ரூபாய்களுக்கு மேல நிதி ஒதுக்குற தமிழக அரசு 2000 கோடி ஒதுக்காததுனால பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு விடுமா? இது எவ்வளவு பெரிய போலித்தனம். ரெண்டாவது, ஏன் இந்த 2000 கோடி ஒதுக்கலன்னா தமிழக அரசின் சார்பாக இதனுடைய சீஃப் செக்ரட்டரி என்ன செஞ்சாரு? ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு அதை சிறந்த முறையில் நடைமுறைக்கு நாங்கள் விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு உத்தரவாதத்தை சொல்லிவிட்டு திடீர்னு அரசியல் காரணத்துக்காக நாங்கள் மத்திய அரசு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது மக்கள் கல்வி பாதிக்குதுன்னா என்ன பாதிக்குது? எதனால இந்த புதிய கல்விக் கொள்கை பாதிக்குதுன்னு ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? கிடையாது. அவர்கள் சொல்ற கதை என்னன்னா பிராமணர்களுக்கு முக்கியத்துவம், பிராமணர்களே படித்துக் கொண்டிருக்க வேண்டும். யாருப்பா அப்படி சொன்னா? சாதாரண டாக்ஸி ஓட்டுறவங்க பிள்ளை இன்னைக்கு டாக்டர் ஆகுது. சாதாரண ஒரு மலைவாழ்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஏழ்மை குடும்பத்தில் உள்ள ஒரு மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் அப்ப இது புதிய கல்விக் கொள்கையில வரணும். அதே மாதிரி இவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கை விதிச்சாங்கல்ல, இந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் கல்வியை தாண்டி தொழில் ரீதியான கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், அந்த தொழில் ரீதியான கல்வியோடு அந்த கல்வியை சேர்த்து கற்கணும் அப்படின்னா இதுதான் புதிய கல்விக் கொள்கையில சொல்லுது. அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறாங்க. இப்படி புதிய கல்விக் கொள்கையில் எதையெல்லாம் சொல்லியிருக்கோ அதையே மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லி கொடுக்கிற இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக ஸ்டாலின் அரசு இருக்கிறதே தவிர மக்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ நலன் பயக்கக்கூடியதா இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவதற்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இவர்கள் தந்திரத்தை சொன்னாங்களே தவிர அரசியலுக்காக எதையுமே செய்யல. செங்கல்லை கையில் வைத்துக் கொண்டு எங்கே எய்ம்ஸ் கேட்டாங்க. எய்ம்ஸ் இன்றைக்கு தயாராகிவிட்டது. நீங்க மதுரைக்கு போனா பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வருடத்துல மருத்துவர்கள் அங்க அமர்ந்து பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. சோ அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப இவர் கையில பிடிச்ச செங்கல் திருட்டு செங்கல்னு ஆகி போயிருச்சா இல்லையா? அதே மாதிரி தான் இவர் நீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது பொய்ன்னு ஆயிருச்சா இல்லையா? அதே மாதிரி தான் என்ன பண்ணாரு? முட்டைன்னு கையில முட்டையை வச்சுக்கிட்டு சொன்னாரு. இப்ப இவர் கையில என்ன இல்ல, புளியாங்கொட்டை கூட கிடையாது. மக்களை ஏமாத்துகிற வாக்குறுதி தான். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் பேசுறாரு, மத்திய அரசை பற்றி பேசுகிறாரு, கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல மிகப்பெரிய சமூக பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சமூகத்தில் உள்ள மாணவன் இன்னொரு சமூகத்தை வெற்றானா இல்லையா? நீங்க என்ன சமூக நீதியில் கிழிச்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். சமூக நீதி அரசுன்றீங்க, சமத்துவன்றீங்க. ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை சாதிய வெறி கொண்டு வெட்டுகிறான் என்றால் நீங்க 60 ஆண்டு காலம் நாங்கள் சமூக நீதி அரசை உருவாக்கணும்னு சொன்னீங்களே, ஒன்னும் மாறல. இந்த மாதிரி ஒரு கொடுமை உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலேயோ அல்லது குஜராத்திலேயோ நடக்கல. தமிழகத்தில் மட்டும்தான் அதிகபட்ச சாதிய வன்முறையும் அதிகபட்ச சாதிய கொலைகளும், அதே போன்று ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு போன ஆணவ கொலைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எங்க நடக்குது? பிற மாநிலங்கள்ல கிடையாது. டேட்டா சொல்லுது தமிழகம் முதலிடம். ஆனா சமூக நீதி நீங்க பேசுறீங்களே, என்ன யோகியதை இருக்கு? தமிழகம் தான் இன்னைக்கு சாராயம் விற்கிறதுல நம்பர் 1ல இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு யோகியதை பேச? இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் பீர் குடிக்கிறதுல இருந்து பள்ளிக்கூடத்திலே குடிச்சிட்டு அவர்களை சஸ்பெண்ட் பண்றது, அவர்களுக்கு அறிவுரை சொல்றது. ஏன் குடித்து விட்டு ஆசிரியரை வெட்டுறான், ஆசிரியரை கத்தி வச்சு குத்துறான், ஆசிரியரை மிரட்டுறான். நீங்க விற்கிற சாராய கடையில இதுதான் லட்சணம். சாராய கடைக்கு ஒரு டைம் சொல்றீங்க, ஆனா 24 மணி நேரமும் பல இடங்கள்ல சாராயம் விற்பனை செய்யப்பட்டு அதுவும் இன்றைக்கு ஊடகங்கள்ல பள்ளியளிக்கப்படுகிறது. அப்போ நீங்க எல்லாத்திலையும் ஜீரோவா இருந்துகிட்டு சும்மா நடிகர்களை, ஏன்னா இயல்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர்கள் வந்தா சில மக்கள் அதை உத்து பார்ப்பாங்க, ஊடகங்கள் அதுக்கு அதிக கவனம் கொடுக்கும். அதனால நடிகர்களை நிறைய உட்கார வச்சுக்கிட்டு அவர்களை பேச வைத்து அதன் மூலம் ஸ்டாலினின் அரசு சரியான அரசுன்னு காட்ட முற்படுகிறார்கள்.
இந்த திராவிட மாடல் அரசு என்பது தோற்று போன செல்லா காசு அரசு என்பதுதான் நிதர்சனம். சார், இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா? நீங்க பத்திரிகை படிக்கிறதுல நினைக்கிறோம். கடந்த 6 மாதத்திற்கு முன்னாலே மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். இந்த கேள்வி கேட்பதற்கு உண்டான காரணம் என்னன்னா, இன்னமுமே ஊடகங்கள் அண்ணாமலையை சுற்றி தான் அதிகம் சுழண்டுகிட்டு இருக்கு. அப்படி ஊடகங்களை நம்பி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யலங்க. அண்ணாமலை 20 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாரதத்தின் மிகப்பெரிய கட்சி, ஏன் உலக நாடுகளிலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. ஊடகத்தை நம்பியா? இல்ல ஊடகம் என்ன பேசுறாங்கன்னு யோசிச்சா எங்களுடைய அஜெண்டாவையோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோ நான் அதெல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி. எங்களுக்கு என்று கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் இருக்கிறது. தமிழகத்தை நாங்கள் ஆளுவதற்காக மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். சோ அடித்தட்டில் எங்களுக்கு இருக்கிற பூத்தை வலிமைப்படுத்துறோம். எங்களுடைய ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என்று பல முனைகள் அவங்க களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மேஜிக் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது தேவையில்லை. அண்ணாமலை மேஜிக். இப்ப உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா திரு விஜய் காட்டுறாருல, கூட்டம் போனா எங்கு பார்த்தாலும் விஜய் என்ன ஆகிருவா, இவ்வளவு வந்துருமா, அது வந்துருமா, அவருக்கு இவர் மாறிடுவாரா, இவருக்கு அந்த கட்சி போயிருமா, இதெல்லாம் நாங்க கவலைப்படுறதே இல்ல. பூத்தை வலிமைப்படுத்தும் பாஜக, தலைவர்களை உருவாக்கும் பாஜக, ஒவ்வொரு தலைவர்களும் இந்த கட்சியின் அடையாளமாக இருப்பார்களே தவிர ஒரு தலைவரை அடையாளப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அல்ல தேசம் முழுக்க எங்கேயும் அப்படி அரசியல் செய்ய. அண்ணாமலை மேஜிக் பண்றாரா? அண்ணாமலை மேஜிக் பண்ணலங்க. அவர் கடுமையாக உழைத்தார். எதிர்க்கட்சியை கடுமையா திமுகவை விமர்சிச்சாரு. அதன் மூலம் மக்களிடத்தில் பாஜக அதிகபட்சமாக கொண்டு போய் சேர்ந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னைக்கு யார் தலைவர்னா திரு நயினார் நாகேந்திரன் தான் தலைவர். நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலையினுடைய செய்திகள் தான் அதிகம் வருது. அண்ணாமலை தான் அதிகம் ஊடகங்கள்ல தலை காட்டுறாரு. அந்த ஒரு முகம் நயினார் நாகேந்திர ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த திரு அண்ணாமலை அவர்களை விட தமிழகத்தில் உள்ள நிறைய பேச்சாளர்கள், பாஜகவுடைய நிறைய ஸ்போக்ஸ்பர்சன் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவங்க எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதனால அவர்கள் எல்லாம் மாநில தலைவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதனால நான் மாநில தலைவரா? திரு அண்ணாமலை அவர்கள் அதிகமா பேசுறாரு, அதனால அவர் மாநில தலைவரா? அல்லது எஸ்.ஜி. சூர்யான்னு ஒருத்தர் அதிகமா பேசுறாரு, அவர் மாநில தலைவரா? அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் பேசுறாரு, அஸ்வத்தாமன் அவர்கள் ஒருத்தர் பேசுறாரு. இப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய கருத்தை, திமுக செய்யக்கூடிய ஊழல, திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தரப்புல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவ பேசிக்கொண்டு இருக்கிற எல்லாரும் மாநில தலைவர்களா? அப்படி கிடையாது. அதிகம் வேகம் எடுக்கிறாங்க. யாரு பேசுறாங்க, யாரு நிறைய மீடியாவை அட்டெண்ட் பண்றாங்க, யாரு மீடியா ஸ்கோப்ல தெரியுறாங்க என்பதை வைத்து ஒருவர் தலைவருக்கான அடையாளம் இல்ல. தலைவர் என்பவர் நிறைய பேசணுன்ற அவசியம் கிடையாது, மற்றவர்களை பேச வைக்கணும். தலைவர் என்பவர் நிறைய தலைவர்கள் உருவாக்கணும். தலைவர் என்பவர் தொண்டர்களுடைய நிலையை புரிந்து களத்தில் அந்த களத்தை கட்டமைப்பு செய்வதில் இன்னும் சிறப்பானவராக இருக்கணும். அதையெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செய்யறாரு. கூட்டணியிலிருந்து வெளியில போன தினகரனை நயினார் நாகேந்திரன் அவர்களை விட அண்ணாமலை அவர்கள் போய் சந்திச்சாரு. ஓபிஎஸ் சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூட்டணியிலேருந்து வெளியில போனவங்களை ஒருங்கிணைக்கிறதும் ஒரு தலைவரோட வேலை தான். அது நயினார் நாகேந்திரனோட அண்ணாமலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் எடுத்து செல்றாரு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கேள்வி வரத்தானே செய்யுது. திரு அண்ணாமலை அவர்களும் டிடிவி அவர்களும் இயல்பாகவே நட்பில் இருக்கக்கூடியவர்கள். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது 2024 அந்த கூட்டணிக்கு டிடிவி அவர்கள் வந்தார். அதனால அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பின் அடிப்படையில் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரி வந்ததுனால அவர்களை மத்தியில் ஒரு நட்பு இருக்கிறது, போய் சந்திக்கிறார். தவிர அபிஷியலா கட்சி ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக ஒவ்வொரு கூட்டணி தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய குறை நிறைகள், வரக்கூடிய தேர்தலில் எத்தனை சீட்டுகள், அதே மாதிரி என்னென்ன திட்டங்கள் வகுக்கலாம், நாம் ஒன்று சேர்ந்து எப்படி களமாட முடியும், இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு குழுவை தேசிய தலைமையிலிருந்து சரியான முறையில் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் போய் சந்திப்போம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் சந்திப்பது அபிஷியல் சந்திப்பு கிடையாது, நட்பு. கடந்த காலத்தில் ஒரு மாநில தலைவராக இருந்ததுனால இவங்க பாஜக வேண்டாம் இல்லது என்டிஏ கூட்டணி வேணாம் அவர்கள் போயிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைப்பதில் தவறில்லை. இதுல ஒரு ஒருங்கிணைப்புன்னு நீங்க பார்க்க கூடாது. அவர் முன்னாள் தலைவராக இருந்து நட்போடு இருந்ததுனால உரிமையோடு பாஜக வெல்லணும், அதற்காக அவர் போய் பேசுகிறாரு. தவிர அவங்க 2 பேருக்கு மத்தியில தான் அதிக நட்பு இருந்ததுனால திரு அண்ணாமலை அவர்களை டிடிவி அவர்கள் புகழுகிறார். அதே வேளையில நயினார் நாகேந்திரன் அவர்களை பத்தி அவர் சொல்லும்போது அவரும் எனக்கு நல்ல நண்பர் தான், அவரும் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். அது மட்டும் சொல்லலையே, அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட்டணி இந்த மாதிரி ரிலேட்டபிளான விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒருத்தர் பிடிக்கலங்க. இப்ப எனக்கு ஒரு தலைவர் அண்ணாமலை ஒரு தலைவருக்கு பிடிக்கும், நயினார் டிடிவிக்கு பிடிக்கல. இல்லங்க, அதான் நான் சொல்றேங்க, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒருத்தர் பிடிக்கும், எல்லோருக்கும் எல்லோரையும் பிடிக்குன்ற அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லணும், திமுகவை வீழ்த்தணும். அதனால திரு டிடிவி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிடிக்கல, அண்ணாமலை அவர்கள் மூலியமா நான் ஜனநாயக கூட்டணியில சேர்ந்து கொண்டு திமுகவை வீழ்த்துறேன்னா பரவாயில்ல.
எங்களுக்கு இங்க யார் மூலியமா வரணும், இவர் மூலியமா வரக்கூடாது, அதெல்லாம் பிரச்சனை. திமுகவை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்துவதற்கு திரு டிடிவி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் சமாதானம் செஞ்சுட்டா சமாதானம் ஆயிரம் வந்துருங்க. அந்த பொறுப்பு தலைவருக்கு தானே அதிகமா இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு எங்களுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரே கட்டளையிட்டு இருக்கிறார்கள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்காக எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதன் மூலமா நான் சமாதானமாயி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருகிறேன் என்று திரு டிடிவி அவர்கள் சொன்னால் வரவேற்கிறோம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிடிச்சிருக்கு, அதன் மூலமா வரணும் வேற ஒருத்தர் சொல்றாரு தலைவர்னா அவர்களுக்கு வந்தாலும் வரவேற்கிறோம். அதனால இங்க யாரு தலைவர் வரலையோ, நயினார் நாகேந்திரன் எனக்கு பிடிக்கும்னு சொல்ற ஆள் என்ன கூட்டணிக்குள்ள வரலையோ அப்படி நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்தா ஏன் வரல? பாமகவோட பேசுவோம் சொல்லியிருக்கிறார், பேசுவோம், பேச்சுவார்த்தையா தான் இருக்கு, கூட்டணிக்குள்ள வரல. உங்களுக்கு எலெக்ஷன் நாளைக்கு நடக்குது, எலெக்ஷன் தேதி ஏதாவது அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு கூட கூட்டணி சேர்ந்து இல்ல, கட்டமைப்பே இன்னும் வலுப்படுத்தாம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வழிமுறை? கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்பது பாஜகவை வலுப்படுத்துவதுன்னு அர்த்தமே தவிர கூட்டணி கட்சிகளை போய் வலுப்படுத்துவது அது ஒரு முக்கியமான அங்கம் தானே. அது இப்ப அவசியமற்றதுங்க. அதுக்கு 6 மாதம் இருக்கிறது. நாங்க இப்ப எங்க கட்சியை வலுப்படுத்தணும், எங்க பூத்தை வலுப்படுத்தணும், எங்க நிர்வாகிகளை வலுப்படுத்தணும். நாங்கள் மக்களிடத்துல திமுகவுடைய தவறான விஷயங்களை, வாக்குறுதி மீறலை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களுக்கு தேவையே தவிர பிப்ரவரிக்கு பிறகுதான் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அது ஒரு முழுமையானதாக திமுக எதிர்க்கிற பலம் பொருந்தியதாக மாறும். அதுவரை அண்ணா திமுக அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க சுற்றுப்பயணம் பண்ணுவாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் பாட்டுக்கு அவர் பிரச்சாரத்தை ஒரு பக்கம் களம் காண்டு கொண்டு இருக்கிறார். இப்ப எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவரும் சுற்றுப்பயணம் கிளம்ப போறாரு. அவரு பாஜகவுடைய நிர்வாகிகளை வெளிப்படுத்துவது, மக்களிடத்தில் செய்து கொண்டு போது அவங்க வேலையை பார்ப்பாங்க. டிடிவி அவர்கள் இருக்கிறாருன்னா அவர் வேலையை பார்த்து அவங்க மக்கள் தயார்படுத்துவார். எல்லோரும் தயார் செய்து ஒன்றுபட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக திமுகவை வீழ்த்துவோமே தவிர இப்ப இவர் ஏன் வரல, அப்ப அவர் ஏன் வரல, இப்ப அவசியமற்றது. இன்னைக்கு தேர்தல் கிடையாது, இல்ல அடுத்த வாரம் தேர்தல் வந்தா நீங்க சொல்றது நியாயம். தேர்தல் வரும்பொழுது தேர்தலை பற்றி பேசலாம். இப்ப கட்சியை பலப்படுத்தணும், அதை எல்லா கட்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறது. திரு டிடிவி அவர்களும் அதனாலதான் டிசம்பருக்கு நான் சொல்றேன், ஆனாலும் என்டிஏ தான் என்னுடைய முதல் சாய்ஸ் அவர் சொல்லி இருப்பதனால் வரவேற்க தயாரா இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.